அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை பொன்னாங்கண்ணி. இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. கிராமங்களில் இதுக்கு கொடுப்பைன்னு பேர், கொடுப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு இந்த மருந்து தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே இதில் பொன்னாங்கண்ணி பவுட்ரு, பொன்னாங்கண்ணியில் தைலம், பொன்னாங்கண்ணி நெய் அப்படின்னு நம்ம நிறையா வச்சுருக்கோம். நம்ம மூலிகை கிளாஸுக்கு, இலவச மூலிகை கிளாஸுக்கு இந்த வட்டம் எதிர்பார்த்ததை விட 150 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெளிவாக ஒவ்வொரு மூலிகையும் காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில மூலிகை மட்டும் அங்கே காட்டியிருந்தோம். இப்போ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கேன். அதோட இனத்துலேயே இதையும் பார்த்துக்கோங்க. இது பெரிய பொன்னாங்கண்ணி. நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தது கொடுப்பை, இன்னும் பொன்னாங்கண்ணி. அதுதான் கண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே சிறந்தது. இது இதுவும் பொன்னாங்கண்ணி கீரை தான். ஆனால் கடையில் பொன்னாங்கண்ணி கீரைன்னு விற்பாங்க. ஆனால் இது பெரிய ரகம். இது கீரைக்கு, அதாவது இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னால் கீரை நிறையா வரும். நாங்களாம் நிறையா சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். ஆனால் மருத்துவ குணம் அதிகம் உள்ளது அந்த பொன்னாங்கண்ணி தான். இந்த பகுதியில் பூராமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருக்குது. அதோட பெரிய பொன்னாங்கண்ணியும் கலந்துருக்கு. அதாவது இயற்கை வளங்கள் நிறைஞ்ச மம்சாரம் பகுதியில் இது ஒரு கண்மாய் கரை. இந்த கம்மா கரையில் இது நிறையா இருக்குது. இதோட மருத்துவத்தை நம்ம இன்னும் நிறையா பார்ப்போம். நம்முடைய மாதாந்திர நிகழ்ச்சியில் எல்லா மூலிகையுமே காட்ட முடியாதனால உங்களுக்கு வீடியோ பதிவை தெளிவாக போட்டுக்கிட்டு வரோம். அதனால் இந்த பொன்னாங்கண்ணியை ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி எது, அதுக்கடுத்து பெரிய பொன்னாங்கண்ணி எது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி பூ பூக்கிறதுக்கு முன்னால் காலையில் அதிகாலையில் பல் தேய்ச்சிட்டு வெறுவத்தில், அதாவது 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா மென்று சுவைச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஒரு மண்டலத்திலேயே உங்களுக்கு கண் பார்வை அதிகரிக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை புறமே மாறும். அப்படிப்பட்ட மூலிகை அந்த ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. தெருக்குள்ள விற்கிற கீரையோ அல்லது 2வது ரக பொன்னாங்கண்ணியோ அந்த குணத்தை தராது. அது அந்த கொடுப்பைங்குத பொன்னாங்கண்ணி மட்டும்தான் அந்த குணத்தை தரும். நம்ம அதிலிருந்து பொன்னாங்கண்ணியிலேருந்து நம்ம நாட்டு மாட்டு பசு நெய்யோடைய சேர்ந்து, அதாவது பொன்னாங்கண்ணி சாறு 1 லிட்டர்னா 1 லிட்டர் நாட்டு மாட்டு நெய் சேர்த்து நல்லா காய்ச்சணும். காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த நெய்யை தினம் உணவில் சாப்பிட்டு வரணும். பொதுவாகவே ஒரு பழமொழி, நெய் இல்லாத உண்டி பால்மாங்க. உணவில் நெய் கொஞ்சம் சக்க சொல்லியிருப்பாங்க. அந்த நெய்க்கு பதில் இந்த நாட்டு மாட்டு நெய்யில் காய்ச்சின பொன்னாங்கண்ணி நெய்யை கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப அதிகமாக பலன் தரும். ஏற்கனவே நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம், நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. தேவைப்படுறவங்க
நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு அந்த நெய் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு அனுப்பி வைக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் உயிர் சத்து அதிகமாக உள்ளது. அதில் இந்த பொன்னாங்கண்ணி அதிகமான சக்தி வாய்ந்தது. இன்னும் அதிலிருந்து தைலம் காய்ச்சத முறையெல்லாம் இருக்குது. அந்த பொன்னாங்கண்ணியிலேருந்து காய்ச்சின தைலத்தை வாரத்துக்கு 2 தடவை குளிச்சுட்டு வரும்போதும் கண்ணுக்கு அதிகமாக பலன் தரும். அது மாதிரி வெண்மை நிற பூக்கள் சம்மந்தப்பட்டது எப்பவுமே மூளையை வளப்படுத்தக்கூடியது. மூளையை பலப்படுத்தக்கூடிய அத்தனையுமே கண்ணையும் பலப்படுத்தும். அதனால் அதில் வெள்ளை நாட்டு முருங்கைப்பூ இப்படிலாம் இருக்குது. ஒன்று தெளிவாக பார்ப்போம். நம்முடைய வீடியோவை தெளிவாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறோம். அதான் நம்மளுடைய சேனல் பெயர் ஞானபதா பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி யூடியூப் சேனலில் போங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். நிறையா நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.